நம்முடைய நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியிலே உழைக்கும் ஏழை மக்களை கந்துவட்டி என்ற பெயரில் சுரண்டுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய உடல் உறுப்பான கிட்னியை திருடும் வேலையை ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் திட்டமிட்டு பல்லாண்டு காலமாக இந்த பகுதியிலே செய்து வந்துள்ளார்கள். அதனை உங்களை போன்ற ஊடகத்தினரும் பொதுமக்களும் கண்டறிந்து கடந்த 5 நாட்களாக தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் சமூக வலைகளிலும் இந்த தகவலில் இன்று வரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்முடைய பள்ளிப்பாளையம் பகுதியிலே ஆலாம்பாளையம் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் திராவிடன் ஆனந்த் அவர்தான் இந்த கிட்னி திருட்டு வழக்கில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார் என்பது தமிழக அளவில் தகவல் பரவி வருகிறது. ஊடகங்கள் வெளிப்படையாக கிட்னியை பறிகொடுத்த அப்பாவி பொதுமக்களிடம் பேட்டி எடுத்தும் அதை ஒளிபரப்பியும் கூட இந்த கணம் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய 2 மருத்துவமனைகள், அதாவது திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையும் அதேபோல் ஈரோடை சேர்ந்த அபிராமி கிட்னி கேர் இரண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது என்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் காலையிலேயே பதிவிட்டார். அதற்கு பின்பு கூட இந்த இப்பொழுது 12 மணி நேரம் ஆகிவிட்டதுக்கு ஆதாரபூர்வமாக அந்த 2 மருத்துவமனைகளுக்கும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் தொடர்புடையது. 2 மருத்துவமனையும் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களுடைய உதவியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது. அதற்கு பின்பும் எந்த நடவடிக்கையும் இதுவரை இந்த அரசாங்கமும் சரி நாமக்கல் மாவட்ட காவல்துறையும் எடுக்கவில்லை. உடனடியாக இந்த கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய அத்துணை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது, அதற்கான தீர்வுகளை உடனடியாக இந்த தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்று நாங்கள் காவல்துறையில் ஒரு புகார் மனு அளித்துள்ளோம். உடனடியாக அந்த கிட்னி திருடு புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய உத்தரவின் பேரில் நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாமக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். நிச்சயமாக அரசியல் அழுத்தம் தான் இருக்குது என்று காலையிலேயே எங்களுடைய அண்ணாமலை என்ன தெளிவாக பதிவிட்டுள்ளார். மணச்சினாமூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அவருக்கு நெருக்கமானவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனை மூலம் கிட்னி திருடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க? அதாவது கல்ல மண்ணெல்லாம் திருடி கடைசியில் மனிதனையும் உடல் உறுப்புகளை திருட அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அந்த கட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்துருச்சு. அதாவது மண்ணை திருடினாங்க, நம்முடைய ஆற்று மண்ணலை திருடினாங்க, மண்ணை திருடினாங்க, குவாரிகள் மூலம் கல்லை திருடினாங்க. இன்னைக்கு கடைசியாக ஒரு மனிதனுடைய, ஒரு ஏழை எளிய மனிதனுடைய உடல் உறுப்புகளை திருடி விற்று அரசு சம்பாதிச்சு அதை வச்சு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நிலைமைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துருச்சு. வெகு விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான அறிகுறிகள் இந்த இது போன்ற அவங்களுடைய உச்சகட்ட ஆணவத்தின் மூலம் தெரியப்படுகிறது. ஊடகங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கீங்களே, நிறைய ஊடகங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது அவங்க ரொம்ப ஏழைங்க. அதாவது இந்த பள்ளிப்பாளையம் பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிய போவதில்லை. அதாவது இந்த பகுதிங்கிறது மிகுந்த தொழில் வளம் நிகழ்ந்த பகுதி. அவங்கெல்லாம் ஒரு டெய்லி லேபர்ஸாக போய் இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்களை நீங்கள் அரசியல் அழுத்தங்கள் இவ்வளோ இருக்கும்போது ஊடகங்களே அந்த விஷயங்களை வெளியிடறதுக்கு கொஞ்சம் பயந்து வெளியிடும் போது ஒரு ஏழை மக்கள் எப்படி தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? பள்ளிப்பாளையம் நகர தலைவர், பள்ளிப்பாளையம் ஒன்றிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. அவங்கள அதாவது அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி வர பயப்படுறாங்க. நிச்சயமாக அவங்கள கூட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம். அதாவது அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலனா கூட இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல். ஒரு மனிதனோட உடல் உறுப்புகளை அவங்களுக்கே தெரியாமல் அந்த பணத்தையும் முழுசாக கொண்டு போய் சேர்த்துல 5 லட்ச ரூபாய் அவங்க கிட்னி வித்துருக்காங்க, 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல். இதை தடுக்கிறதுக்கு இந்த காவல்துறையை தானாக முன்னிருந்து விசாரிக்கலாம். அதை